வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சௌ வந்து தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சிம்பிள் சமையல் தான். ஆனால் இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதில் நம்ம மிளகெல்லாம் போடுறதுனால காரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி, இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வறுத்துக்கிறதுக்கு பெருங்காயம், காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துப்போம். இப்போ மிளகு ஒரு ஸ்பூன், இது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்தது நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துருவோம். நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். இது கூடவே தேவையான உப்பையும் போட்டுடலாம். வெல்லமும் சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து கறி பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டுருக்க, காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற சௌ சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, மூடி வச்சிருவோம். காய் நல்லா வேகட்டும். நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ரெடி ஆகிடுது. கருவேப்பிலை குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு தேங்காய் போட்ட கறி, இல்லை காரக்கறி, அப்பளம், வடாம் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து சௌ கறி வச்சுருந்தோமா, அதுவும் ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா வெந்தெடுத்து. ஸோ தேங்காய் மட்டும் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக பெருங்காயம் போடலாம். நம்ம சௌ தேங்காய் போட்ட கறி ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கருவேப்பிலை குழம்பு, அப்புறம் சௌ தேங்காய் போட்ட கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.